ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்கல்ல? பாஸ், ரெடியா தான் பாஸ் இருக்கோம். அவன் எவனு மட்டும் சொல்லுங்க, தூக்கி சொருகிடுறோம். டேய், அவன் பேரு முத்துமொழி. அவன் வண்டி நம்பரு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். எனக்கு வர வேண்டிய ரைஸ் மில் கான்ட்ராக்ட அவனுக்கு கொடுத்துருக்கானுங்கடா. அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்குமே எனக்கு பிரச்சனை தான். இங்க பாருங்கடா, அவனை தூக்கி சொருக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சு வேற ஏதாவது வெளியூருக்கு போயிருங்க. ஏன்னா அவன் சாதாரண ஆளுதான். அவனுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் கிட்ட சிக்கனீங்க சின்ன பின்னமாயிருவீங்க. பாஸ், எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நாங்க எப்போதுமே மாறு வேஷத்துல தான் இருப்போம். எங்களை எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆமா பாஸ். டே, அதே மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் என் பேர் எதுவும் போட்டு கொடுத்துறாதீங்கடா. பாஸ், நாங்களே மாட்ட மாட்டோம்னு சொல்றேன். நாங்க எப்போதும் மாறு வேஷத்துல தான் இருப்போம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவன் வண்டி நம்பர் அனுப்பிட்டீங்கல்ல, அவனை தூக்கிடுறோம் பாஸ். சரிடா, அந்த ரைஸ் மில் கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டு அந்த முத்துமொழி இந்த வழியா தான் வீட்டுக்கு போகணும். அவனை எப்படியாவது சொருகிருங்கடா. எனக்கு அவனை நினைச்சாலே கோவமா வருது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. அவன் செத்துட்டான்ற செய்தியை மட்டும் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றோம். சரிடா, நான் கிளம்புறேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டு எனக்கு போன் அடிங்க. சரிங்க பாஸ். டேய், உங்களுக்கான காசை அக்கௌண்ட்ல போட்டு விட்டோமா கையில கொடுக்கணுமா? கையிலே கொடுத்துருங்க பாஸ். அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா ஏடிஎம்ல எடுக்க ஏடிஎம்க்குலாம் போவோம். சிசிடிவி கேமரால நாங்க மாட்டிக்குவோம். நீங்க கையிலே கொடுத்துருங்க. சரிடா, நீங்க வேலையை முடிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. மொத்த பணத்தையும் அப்படியே கையில கொண்டு வந்து கொட்டுறேன். ஓகே பாஸ். டேய் சின்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோடா. அந்த வண்டியில இருந்து அவன் வரும்போது முதல்ல நான் அவனை தள்ளி விட போறேன். கத்திய வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போதே நீ பாட்டில உடைச்சு வயிற்றுல சொருகிரு. சரிடா முன்னா. டேய், அந்த வண்டி நம்பர் எடுத்து பாரு. வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காராமே. அனுப்பியிருக்காரு. என்ன நம்பருடா? படி. TN 81 AY 12 34. டேய், ஒரு வண்டியில ஒருத்தன் வந்துகிட்டு இருக்காண்டா. ஒருத்தன் இல்ல, 2 பேர் இருக்காங்க. இவனை மட்டும் போடுவோம். அவ சேர்ந்து காத்துனானா அவளையும் சேர்ந்து போட்டுருவோம். நல்லது. டேய், டேய், ஐயோ மச்சான். டேய், யாரா நீங்களா? ஏய், ஹனி, ஹனி மச்சான். ஐயோ, ஹனி. அம்மா, ஐயோ, மச்சான், ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அந்த வண்டி நம்பர்ல இருந்து வந்தவன போட்டு தள்ளிட்டோம் பாஸ். ஒரே சொருக்குதான், சாஞ்சிட்டான். ஓகே பாஸ், நாங்க பணத்தை வேற இடத்துல வந்து வாங்கிக்கிறோம். இப்போதைக்கு நாங்க இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புறோம். சரிங்க பாஸ். டேய், பாஸ் என்னடா சொன்னாரு? வேலையை கச்சிதமா முடிச்சிட்டோம்லடா. அதான் பாஸ் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆபீஸ்க்கு வந்து காசை வாங்கிக்க சொன்னாரு. சரிடா, வா அங்கே போய் வாங்கிக்கலாம். அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்டா. ஆம்புலன்ஸ் வரத பார்த்து போலீஸ் வந்தாலும் வரும். வா ஓடிடலாம். வட்டி என்ன பண்ணிட்டு இருக்க? திருடுறதுக்கு ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கேன். திருடுறதுக்கு ரிஹர்சலா? என்ன வட்டி சொல்ற? பார்வேதா, இந்த கிழவனை பத்தி நம்மளுக்கு தெரியாது. சில பேர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா கூட வள்ளி கத்துனா கூட முழிச்சிருவாங்க. இந்த தாத்தாவும் அப்படிதானான்றத நம்ம இப்ப டெஸ்ட் பண்ண போறோம். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் நம்ம திருடுறதுக்கு வசதியா இருக்கும். புரியுது. சரி, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன? நீ போய் தூங்கு. உன் புருஷன் ஏதோ உன்னை தேடி வந்துட போறாரு. ஐயோ இல்ல வட்டி, என் புருஷன் வீட்லயே இல்ல. அவரு ரைஸ் மில் கான்ட்ராக்ட் விஷயமா அவரோட ரைஸ் மில்லுக்கு போயிருக்காரு. வரதுக்கு லேட் ஆகும், நீ தூங்குன்னு சொன்னாரு. எனக்கு தூக்கமே வரல. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே எனக்கு கையெல்லாம் பரபரன்னு இருக்கு. எப்ப நீ இந்த நகையெல்லாம் ஆட்டைய போடுவ? எப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என் புருஷனை கூட்டிட்டு வெளியே ஓடலான்னு இருக்கு. கவலையே படாத. என்ன இன்னும் ஒரே மாசத்துல நான் இந்த நகையெல்லாம் தூக்கி காட்டுறேன். உன்னை நம்பிதான் இருக்கேன். ஆமா, இது எதுக்கு இந்த கிளாஸ் டம்ளரை கையில வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல,
இந்த கிளாஸ கீழே போட்டு உடைச்சா இந்த கிழவன் முழிக்கிறாரான்னு பாக்குறதுக்கு தான். பரவாயில்லையே வட்டி, நிறைய இடத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே. அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. பின்ன இதெல்லாம் இல்லாம நான் எப்படி இவ்ளோ தூரத்துக்கு பெரிய ஆளா இருக்க முடியும்? எல்லா வீட்லயும் திருடி வட்டிக்கு விட்டு தானே இப்ப சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிதான் சரிதான். சரி சரி, வந்த வேலையை பாரு, முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். மணி 11. தாத்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருக்கு. இப்ப அந்த கிளாஸ் டம்ளரை கீழே போட்டா தாத்து எந்திரிக்குதா எந்திரிக்கலையா அதத்தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப எந்திரிக்கிறாரான்னு பாப்போம். வேதா வேதா ஐயோ வேதா, என்னடி உன் புருஷன் இல்லன்னு சொன்ன? அவரே வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் போ, தாத்தா அவரை புடிச்சு தொலைஞ்சிருச்சு. சரி சரி, சீக்கிரம் வா வட்டி, அவர் கீழே தான் நிக்கிறாரு போல, நான் போய் பாக்குறேன். ஹே ஆதி, வேதா, எங்க இருக்கீங்க எல்லாரும்? என்ன இவ்ளோ கோவமா இருக்காரு? என்னங்க 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 ஆச்சு? ஏங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஹே வேதா, எங்கடி ஆதி? ஆதி ஆதி அவன் ரூம்ல இருப்பான், இல்ல எங்கேயாவது வெளியே கிடப்பான். அவனுக்கு என்ன வேலையா வெட்டியா? என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? ஹேய், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்றீ. தெரியாதுங்க. ஆதி, என்ன ஒரே சத்தமா கிடக்கு? பெரிய தங்கம், ஐயா என்னையா ராத்திரி 11 மணிக்கு இங்க நின்னு கத்திட்டு கிடக்குற? என்னையாச்சு? ஏமா சின்ன தங்கம்னு ஒருத்தனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களே, அவன் எங்கம்மா? இன்னைக்கு அவனை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. கூப்பிடுங்கம்மா அவனை. எங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கானா? ஐயா பெரிய தங்கம், என்னையா ஆச்சு? தம்பி என்னையா பண்ணுச்சு? என்னன்னு சொல்லியா? என்கிட்ட ஒன்னும் சொல்லலையா? சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்? நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கைய விட்டு போயிருச்சு. என்னங்க என்னங்க ஆச்சு? ஏதோ ரைஸ் மில்ல புதுசா ஒரு கான்ட்ராக்ட் வருது, அத நம்ம கிட்ட கொடுக்கறதா சொன்னாங்க தானே என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க. இப்ப வந்து கான்ட்ராக்ட் கைய விட்டு போயிருச்சு, அதுக்கு ஆதிதான் காரணம்னு சொல்றீங்க. என்னங்க என்ன நடக்குது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ, பக்கத்து ஊர்ல ரைஸ் மில் வச்சிருக்காங்க. அவங்க ஃபாரின் போறதுனால என்கிட்டயே அந்த ரைஸ் மில்லையும் ஒப்படைச்சிட்டு போலான்னு தான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருந்தாங்க. அப்பதான் அந்த ஆதிக்கு போன் பண்ணி நம்மளோட ரைஸ் மில்லோட பத்திரத்தை எடுத்துட்டு வா, செக் பண்ணிட்டு சைன் போடுறாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு இந்த ஆதி பையனும் கிளம்பிட்டேன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க போனானே தெரியல. என்னது? ஆதி ரைஸ் மில்லோட பத்திரத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டானா? வேதக்கண்ணு, என்னம்மா சொல்ற? அப்படிலாம் ஆதி போகணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. அதெல்லாம் அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டாமா. என்னாச்சுன்னு தெரியலையே. என்னத்தான் ஆகும்? தெளிவாவே தெரியுதே. இவரு பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. அப்ப ஆதி என்ன பண்ணிருக்கணும்? பத்திரத்தை எடுத்துட்டு நேரா ரைஸ் மில்க்கு தானே போயிருக்கணும். போனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹாலையும் காணோனா என்னன்னு நினைக்கிறது? ஏய், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இரு. என்னங்க, எல்லாத்துக்கும் என்னையவே வாயை மூட சொல்லாதீங்க. கொஞ்சமாவது என்னன்னு யோசிச்சு பாருங்களேங்க. ஒண்ணு பத்திரத்தை எடுத்துட்டு மில்லுக்கு வந்திருக்கணும், அப்படி இல்லையா போனையாவது எடுக்கணும். எதுவுமே இல்லனா என்னன்னு நினைக்க தோணும்? வேதா, என் தம்பி அப்படி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க இப்படியே நினைச்சிட்டு உட்கார்ந்துருங்க. நீங்க என்னைக்குங்க உங்க தம்பியை விட்டு கொடுத்து பேசியிருக்கீங்க? எப்போதுமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஆதி தப்பே பண்ணாலும் ஆதி கரெக்ட்னு தான் சொல்லுவீங்க. ஆனா உங்க தம்பி அப்படியா பண்றாரு? நீங்க என்ன சொன்னாலும் ஒழுங்காவே செய்ய மாட்டாரு. உங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாரு. இந்த வீட்ல உங்களை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாரு. இதுல அவருக்கு இவ்வளவு சப்போர்ட். வேதக்கண்ணு, அப்படியே சொல்லாதம்மா. பெரிய தங்கம் சின்ன தங்கத்துக்கு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம், அதே போலதாம்மா சின்ன தங்கமும் பெரிய தங்கத்துக்கு மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கு. அத்தை, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க வேணா வாய் வார்த்தைக்கு அப்படி பேசலாம். ஆனா உண்மையா பார்த்தா என் வீட்டுக்காரரே பாசம் வச்சிருக்கிற அளவுக்கு உங்க ரெண்டாவது பையன் அப்படிலாம் கிடையாது. என்ன போன் அடிக்குது? ஒருவேளை ஆதியா இருக்குமோ? இவ்வளவு நேரம் ஆதியை பத்தி பேசினதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சோ? ஐயோ. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. அப்பாடா, அவ இல்ல. பெரிய தம்பி சின்ன தம்பி வீட்ல இருக்குங்களா? அண்ணே, அவன் வீட்லயும் இல்லண்ணே. அவன் எங்க இருக்கானே தெரியல. பெரிய தம்பி, நீங்க சொன்னதுனால நாங்க இங்க வெளியே வந்து விசாரிச்சு பார்த்தோம். அதுல நம்ம ஊர் ஆளுங்களாம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருந்தப்ப நம்ம சின்ன தம்பியே வண்டியில போனதை பார்த்திருக்காங்க. அப்படியா? எங்க போனானா? தம்பி, சின்ன தம்பி வண்டி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போனதா சொல்றாங்க. அண்ணா, என்னன்னே சொல்றீங்க? ஆமா தம்பி, இங்க பக்கத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு தம்பி. பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாரும் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம சின்ன தம்பியோட வண்டி போனதா நிறைய பேர் இங்க பார்த்திருக்காங்க தம்பி. அவங்க தான் சொன்னாங்க. ஆனா நான் சின்ன தம்பி அங்க பார்க்கல. ஆனா அவர் போனதா மக்கள்லாம் பார்த்து சொல்றாங்க. ஓ,
பத்திரத்தை எடுத்துட்டு வாடான்னு சொன்னா பாட்டியில போய் கூத்தடிச்சிட்டு இருக்கானா? வரட்டும் வரட்டும். அண்ணே நீங்க போனை வைங்கண்ணே. பெரிய தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன தம்பி ஏதோ விளையாட்டு புத்தியில அப்படி பண்ணிருக்கோம். அதனால அதுகிட்ட பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க தம்பி. அது ரொம்ப நல்ல புள்ளதான். அண்ணே நீங்களும் அவனோட கூட்டாளி தான் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதானே அவன் என்ன பண்ணாலும் என்கிட்ட மறைக்கிறது அவனுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு இருப்பீங்க. இன்னைக்கு ஏதோ பெரிய விஷயங்கிறதுனால சொல்லிட்டீங்க. இப்படியே விட்டுட்டு இருந்தா அவனுக்கு எப்பதானே பொறுப்பு வரும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போனை வைங்க. என்னங்க என்னங்க ஆச்சு? ஏங்க கத்துறீங்க? பெரிய தங்கம் யாருக்குன்னு போன்ல? அம்மா உங்க சின்ன தங்கத்தை காணுமேனு ஆளை விட்டு தேட சொன்னேன். நம்ம ரைஸ் மேல ஆளுங்க தான் போய் தேடி கண்டுபிடிச்சு போன் அடிச்சாங்க. அப்படியா? என்னக்குன்னு சொன்னாங்க? சின்ன தங்கம் எங்க இருக்கு? சாரு பத்திரத்தை எடுத்துட்டு பாட்டியில போய் கூத்தடிச்சிட்டு இருக்காரு. பெரிய தங்கம் என்னையா சொல்ற? ஆமாமா நான் ஒண்ணும் போய் சொல்லல. ஆதி போய் அந்த பாட்டிக்கு போனத நிறைய பேரு நம்ம ஊரக்காரங்கள பஸ் ஸ்டாப்ல நின்னு பாத்துருக்காங்க. எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு அந்த ஃபைல் எடுத்துட்டு வாடான்னு சொன்னா அவனை யாரும் அங்க போக சொன்னது? கண்ணு கண்ணு தம்பி அப்படி எல்லாம் பண்ணிருக்காது கண்ணு. அதுக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்ல கண்ணு. அம்மா அப்பெல்லாம் எதுக்கம்மா அவன் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்? அவன் அந்த ஹோட்டலுக்குள்ள போறத அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துருக்காங்க. கண்ணு கண்டிப்பா நம்ம புள்ள அந்த வேலையை பண்ணிருக்காது கண்ணு. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்க போது கண்ணு, என்னன்னு பார்த்து விசாரி கண்ணு. ஆமா ஆமா பிரச்சனைக்கு தானே நான் இங்க முக்கியமான வேலைக்கு வர சொன்னா சார் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டுமே, இங்க வந்து என்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துட்டு சொல்லிட்டு போறதுல என்னமா அவனுக்கு? இங்க பாருங்க அத்தை, நானும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பாரு உங்க சின்ன பையனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றீங்க. ஏன் உங்க பெரிய பையனையும் நீங்க உங்க வயித்துல இருந்து தானே பெத்தீங்க? நீங்க என்னமோ உங்க சின்ன பையனையும் உங்க பொண்ணையும் தான் உங்க வயித்துல சுமந்து பெத்த மாதிரியும், இவர் என்னமோ குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியும் எப்போதுமே இவருக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அம்மா வேதா ஏமா இப்படி நாக்கல நரம்பே இல்லாம பேசுற? எனக்கு என் 3 பிள்ளைங்களும் ஒண்ணுதான். என் பெரிய தங்கம், என் சின்ன தங்கம், என் குட்டி தங்கம், இது 3மே எனக்கு ஒண்ணுதாமா. வாயால மட்டும் தான் சொல்றீங்க 3 பேருமே ஒண்ணு 3 பேருமே ஒண்ணுன்னு. ஆனா நீங்க நடந்துக்கிற விதம் அப்படி இல்லவே இல்லாத. வேதா போதும் நிப்பாட்டு. ஏங்க ஏன் நான் நிப்பாட்டணும்? கொஞ்சமாவது என்ன பேச விடுங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதையும் கேட்க கூடாதுன்னு பார்த்தா எந்த விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்களோட சின்ன பையனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. இது என்ன சாதாரண விஷயமா? ஏன் அத்தை, இவர் இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு எவ்வளவு ஆசையா உங்ககிட்டயும் என்கிட்டயும் சொல்லிட்டு போனாரு. இந்த கான்ட்ராக்ட் இப்ப கிடைக்காததுக்கு காரணமே உங்க சின்ன பையன் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க. சரி, இப்ப கூட அவன் பார்ட்டியில இருக்கான்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. அப்ப கூட நீங்க நம்பாம அப்படி எல்லாம் இருக்காது, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு மறுபடியும் அவருக்கே சப்போர்ட் பண்றீங்க. ஏன் அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட இவரை பத்தி எதுவுமே தோணாதா? இங்க பாருங்க, நீங்க ஆதியை திட்டி நான் பார்த்ததே கிடையாது. கண்ணு நான் என் பிள்ளைங்க யாரையுமே திட்ட மாட்டேமா. அப்பா இல்லாம 3 பேரையுமே கஷ்டப்பட்டுதாமா வளர்த்தேன். அதனாலே என் பிள்ளைங்க நல்லாதான் வளர்ந்துருக்கு. நான் கண்டிப்பா யாரையுமே திட்ட மாட்டேமா. இவரை திட்டலனா இவரு நல்ல பொறுப்பான ஒரு ஆளு, எங்கேயுமே தப்பே பண்ண மாட்டாரு. அதனால நீங்க இவரை திட்டல. ஆனா உங்க சின்ன மகன் அப்படியா? எப்படி எல்லாம் வாய் பேசிட்டு திரியறான், எப்படி எல்லாம் எல்லாரையும் டென்ஷன் பண்ணி கடுப்பேத்திட்டு இருக்கான். அது கூட இல்லாம உங்களுக்கு புரியாம நீங்க அவரை திட்டவே மாட்டேங்கிறீங்க. என் வீட்டுக்கார கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அத்தை. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவருதான் எங்க அம்மா, ஏன் தம்பி, ஏன் தங்கச்சின்னு மாங்குன்னு இந்த வீட்டுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்காரு. வேதா என்னங்க நீங்க சும்மா இருங்கங்க. சும்மா வேதா வேதான்னு இப்ப பேசலனா வேற எப்பவுமே பேச முடியாதுங்க. பெரிய தங்கம், அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்த மருமகையா, அதனால அந்த பிள்ளைக்கு நம்ம ஆதிய பத்தி தெரியல. ஆனா உனக்கு நம்ம சின்ன தங்கத்தை பத்தி தெரியும் இல்லையா? அவன் அப்படிலாம் பண்ற ஆள் இல்லையா? நான் அப்படியே அவனை வளர்க்கலையா? உனக்கு தெரியும்ல. அவன் கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கெல்லாம் போயிருக்க மாட்டாயா? நீ சொல்லையா? அம்மா ஆதி எங்க போயிருக்கான்னு எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ஊர்க்காரவங்களும் பாத்திருக்காங்க. வேதா நிறைய விஷயத்துல தப்பா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவ சரியாதாமா சொல்றா. ஆதி கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கான். டெடான் தோ வந்துட்டேல. ஐயோ, இன்னைக்கு எபிசோட் ரொம்ப கொஞ்சம் சோகமா போச்சுல. ஃபர்ஸ்ட் ஆதிய குத்திட்டாங்க. ஆதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அது தெரியாம இந்த வேதா நல்ல முத்துமொழியை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. மக்களே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? வேதா மாதிரிப்பட்ட ஆளுங்களாம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள ஏத்தி விடுவாங்க. ஆனா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடாது. நம்ம எப்போதுமே சரியான நிலையில இருந்தா நம்மள யாராலையுமே ஏமாத்த முடியாது. ஒன்னு சொல்லுவாங்களே,
ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு. அப்ப ஏமாத்துறவங்க தப்பா இல்ல ஏமாறுறவங்க தப்பா? நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். முத்துமொழி வேதா விரிச்ச வலையில விழறாரா இல்ல சுதாரிச்சுக்கிட்டு நல்லபடியா இருக்காரான்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.